CR7 ஐயா என்ன ஐயா இது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேல மட்டும் போட்டுற முடியாது. நேற்று போர்ச்சுகலோட சிஸ்டமே பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் அவங்க பெல்ஜியம்ல இருந்து கூட்டிட்டு வந்த அவங்களோட மேனேஜர் ரொபர்டோ மார்டினஸ் தான். ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த விங் பிளே கிடையாது, ஸ்பெயின் மாதிரி பாசஸும் கிடையாது. நேற்று அவங்க வந்து ஒரு ரோல் கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே ஜோ நெவஸ் வந்து கோல் ஸ்கோர் பண்ணாரு, இல்லன்னு சொல்லல. பட் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொத்த சிஸ்டமையுமே வந்து நீங்க கிராஸோ இல்ல பாஸோ ஏதோ ஒன்று ரொனால்டோக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க பண்ணணும், அட்டாக்க ரொனால்டோ லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அட்டாக் லீட் பண்றதுக்கு ரொனால்டோ பழைய ரொனால்டோ கிடையாது. 41 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவரால் சுத்தமா முடியல. நேற்று பார்க்கும்போது ஆக்சுவலா பேத்தட்டிக்கா இருந்தது, பாவமா இருந்தது. ஏன்டா ரொனால்டோ வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுத்தமா வந்து அவர் நிறைய பேர் செல்ஃபிஷா இருக்காரு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அந்த பால் இவரு போய் காலை விட்டு கோல் அடிக்க ட்ரை பண்ணாரு, அதெல்லாம் சொன்னாங்க. எஸ், அகைன் நீங்க மேட்ச்ல ஒரு 2 வாட்டி செல்ஃபிஷா இருந்தீங்கன்னா கூட 2 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பழைய ரொனால்டோ அதை செஞ்சிருப்பாரு, பினிஷ் பண்ணிருப்பாரு. இது வந்து எங்கெங்கயோ வர பால தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே உள்ள போகல. ஸோ போர்ச்சுகல் வந்து பயங்கரமா நேற்று எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. டிஆருக்கு அவங்க கொடுத்த கம்பேக் வந்து இது அப்படியே வந்து இந்த கேபோ வெர்தே ஸ்பெயின் கிட்ட பண்ண அதே ஸ்டோரி தான். அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கோல் கீப்பர் வந்து அவரும் பயங்கரமா சேவ்ஸ் எல்லாம் பண்ணி 0-0 அந்த மேட்ச் முடிஞ்சது. ஸ்பெயினோட பாசஸும் அவங்க வந்து பாசஸ் தாண்டி அவங்க பினிஷ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் போர்ச்சுகலுக்கும் ஆச்சு. நைட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஹாரி கேன் வந்தாரு, நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. பெல்லிங்கம் வந்து கரெக்டான டைம்ல ஸ்டெப் இன் பண்ணாரு, ராஷ்ஃபோர்ட் ஒரு கோல் அடிச்சாரு. ஸோ குரோவேஷியா வந்து அது பழைய ஸ்குவாட் தான். இது இல்லாம இப்போ ரவுண்ட் 1 முடிவுக்கு வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ண மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா US அண்ட் பராகுவே அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா USA கண்டிப்பா சொல்றேன் ஹங்கரியா இருக்காங்க, அவங்க இன்னும் டீப்பா டோர்னமெண்ட்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது இல்லாம ஜெர்மனி குராஷாவோ, ஜெர்மனிக்கு இதே வேலையா போச்சு. எல்லா வேர்ல்ட் கப்பும் வந்து ஏதாவது ஒரு டீமை போட்டு பயங்கரமா கோல் அடிச்சு பெரிய கோல் டிஃபரன்ஸ்ல ஒரு மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணிடுவாங்க. அது இல்லாம பிரேசில் மொரோக்கோ நடந்துச்சு. நெய்மார் இல்லாது, நெய்மார் இப்போ வந்துட்டாரு நெக்ஸ்ட் மேட்ச் பிராக்டிஸ் மேட்சுக்கு. அதெல்லாம் நீங்க நெய்மார் ஃபேன்ஸ் பார்த்து கண்டிப்பா குஷி ஆயிடுவீங்க. பட் அவர் இல்லன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது. அங்க பிரேசிலுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கேப்ஸ் ஃபைண்ட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி அவங்க டிஃபென்ஸ் வந்தா கேப்ஸ் வந்து பயங்கரமா விட்டுறாங்க. சோ அதனால தான் மொரோக்கோ கிட்ட பிரேசில் வந்து ஆக்சுவலா டிரா ஆச்சு. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் ரவுண்ட் 1ல நடந்துச்சு. இன்னைக்கு நைட்ல இருந்து ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம்.